பொதுமக்களுக்கு ரொம்ப தேவைப்படுற அப்புறம் முக்கியமான விஷயத்த இப்போ நான் ஷேர் பண்ண போறேன். என்னோட கிளைண்ட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் தான் அவருக்கு அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு கொடுத்தேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனை வந்து அப்ரோச் பண்ண போயிருக்காரு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா எந்த விதமான கம்ப்ளைண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அவர் டெய்லி வந்து விடவே இல்லை, டெய்லி போய் கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போலீஸ் வந்து அவங்களை அமுச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்னை வந்து அப்ரோச் பண்ணாரு. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி அந்த கம்ப்ளைண்ட் வந்து அக்செப்ட் பண்ண வச்சேன். இப்போ அந்த கம்ப்ளைண்ட் வந்து விசாரணைக்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, எல்லா முக்காவாசி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்படிதான் பண்றாங்க. அது ஒரு சில பேர் இப்படிதான் பண்றாங்க. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல நல்லவங்க இருக்க தான் செய்யறாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அக்செப்ட் பண்ணாம இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து இன்னுமே இருக்கு. ஆனா லஞ்சம் வாங்குறது இல்லை. ஏன்னா வந்து ஆட்சி மாநிலம் வந்து லஞ்சம் வாங்குறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அதே சமயத்துல கம்ப்ளைண்ட்டும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதுவுமே ஒரு பெரிய கன்சர்ன் தான். ஸோ நான் பொதுமக்களுக்கு என்ன அட்வைஸா சொல்லுவேன்னா, நீங்க போகும்போதே வந்து ஒரு அட்வொகேட்டை கூடவே கூட்டிட்டு போங்க. அப்பதான் உங்க கேஸ் வந்து அக்செப்ட் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அது போக அப்படி அட்வொகேட் கூட இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. நீங்களே உங்க கேஸை வந்து நீங்க ஸ்ட்ராங்கா பின் பாயிண்ட்ல அடிச்சு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அவங்க இது பண்ணிக்க அக்செப்ட் பண்ணிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பொதுமக்களுக்கு உதவி செய்யறது தான் போலீஸ் அவங்களோட கடமை. ஓகேங்களா? ஸோ நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம். கொஞ்சம் சவுண்டா பேசுவாங்க, அதெல்லாம் வந்து கண்டுக்க வேணாம். உங்க சைடு கோரிக்கையை வந்து நீங்க ப்ராப்பரா சொன்னீங்கனாலே அவங்க கம்பெனி வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா?